இன்னைக்கு ஒரு லஞ்ச் vlog தான். மார்னிங் 11:00 போல தான் நான் லஞ்ச் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு சாதத்துக்கு ஒல வச்சுட்டு, ஆ லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, பருப்பு உருண்டை குழம்பும், பீன்ஸ் கேரட் பொரியலும் தான் செய்ய போறேன். இதுக்கு வந்து கடலை பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். பீன்ஸ் கேரட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு பொரியல் நம்ம செஞ்சுட்டோம்னா, அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு வந்துரலாம். புளியும் வந்து நான் கடலை பருப்பு ஊற வைக்கும்போதே ஊற வச்சுட்டேன். பொரியல் ஒண்ணும் வித்தியாசமாலாம் இல்ல. ஆஸ் யூசுவல் எப்போதும் செய்ற மாதிரி தான். மூடி போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி சேர்க்காம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி உருண்டை செய்யும்போது, பருப்பு உருண்டை செய்யும்போது அதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இது கூடவே வந்து சும்மா 2 கொத்து போல முருங்கைக்கீரை நம்ம இருந்தால் சேர்த்துக்கலாம். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் முருங்கைக்கீரையை வந்து தனியாக பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சால் அதை பிடிக்காதவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனா இது மாதிரி நம்ம சேர்த்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம முருங்கைக்கீரையும் சாப்பாட்டுல சேர்ந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமா தெரியாது. தனியா தெரியாது. அதனால அந்த உருண்டையோட அப்படியே சாப்ட்டுருவாங்க. இத வந்து நம்ம பருப்பு வடை செய்றோம்ல, அது கூடயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடை தோசை ஊத்துவோம்ல, அது கூடவும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, கட் பண்ண பூண்டு, சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துட்டு, உருண்டையா உருட்டி வேக வச்சிடலாம். நான் வந்து டைரக்ட்டா குழம்புல போட்டு இதுவரைக்கும் செஞ்சதில்ல. இது மாதிரி இட்லி பானையில வேக வச்சு அப்புறமா தான் அத நான் குழம்புல எடுத்து போடுவேன். இது ஒரு 7 நிமிஷம் போல அப்படியே வேக வச்சுக்கலாம். சைடுல அப்படியே பீன்ஸ், கேரட் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு வந்து ஒரு எண்ணெய் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, வடகம் இருந்ததுன்னா நீங்க தாளிச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா கடுகு, வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் வந்து புளிய வந்து உப்பு, மிளகாத்தூள் போட்டு கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச உருண்டைய வந்து இது கூட சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்ச உருண்டைய வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு 2யும் அரைச்சு அதோட பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க வச்சோம்னா, நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.